ஓகே, கலை விழா சம்பந்தமா தானே? 27ஆம் தேதி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் நிர்மல். சாரி மிஸ்டர் நிர்மல், இந்த வழக்கில் நீங்க உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப உபத்திரம் ஆயிடுவீங்களோன்னு பயப்படுறேன். சார், அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட புரியுற காரணம் தான். நாங்க குற்றவாளின்னு சந்தேகப்படுறவள நீங்க நிரபராதின்னு சப்போர்ட் பண்றீங்க. தட்ஸ் ஆல். மிஸ்டர் அசோக் குமார், சந்தேகத்துக்குரியவங்க எல்லாம் ஜெயில தள்ளுறதுன்னா ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறதை விட்டுட்டு ஜெயில் கட்ட வேண்டியதுதான். நோ மிஸ்டர் நிர்மல், ஆல் செட் அண்ட் டன். உங்க போக்கு எனக்கு பிடிக்கல. உங்களை பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சார், எனக்கு கிடைச்ச ஆதாரங்களின்படி அந்த மீனா இந்த கொலையை செய்திருக்க மாட்டான் நான் நம்புறேன் சார். அது தப்பா? அது தப்பு இல்ல, அவ உங்க காதலியா இருக்கிறது தான் தப்பா இருக்கு. உங்க மேல உள்ள நம்பிக்கையை அதுதான் குறைக்குது. சார், அப்படியே பார்த்தாலும் மீனாவனை காதலிக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா நாம சந்தேகப்படுற பொண்ணு நாகரிக உடவுடுத்தின மாடர்ன் கேர்ள், இவ மீன்கார பொண்ணு. மிஸ்டர் நிர்மல், ஒரே பொண்ணு நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி 2 விதமா வேஷம் போடலாம் இல்ல? 200 விதமா போடலாம் மிஸ்டர் அசோக். பட் இங்கே இவங்க 2 பேரும் வேஷம் போடுவாங்க இல்ல நான் சொல்றேன். What do you mean? 2 பேரா? எஸ், மாடர்ன் கேர்ள் பிரியா ஒருத்தி, மீன்காரி மீனா இன்னொருத்தி. சார், நிர்மல் இப்ப புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நோ சார், உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன். மீனா வேற பிரியா வேறன்னு நான் நிரூபிக்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சிட்டா, இன்னைக்கு மாட்டிட்டா பாத்தியா? சொல்றோம், வண்டி எடு. உள்ளவா வா. பிரியா, நீங்கதான் மீனவா? அட்ரஸ் அக்கானா? பிரியா பொண்ணு நீதானா? அடியாத்தி, நம்மள மாதிரியே கிரியா? ஆமா, அதான் அம்மா போடுச்சு. போல் டெஸ்டுக்கு நம்மள தலையில போட்டானுவா. மீனா நீ இங்கே இரு, நான் போய் டிஎஸ்பி கூட்டு வந்துடுறேன். ஏன் ஜானி, நாம மீன்காரியை தூக்கிட்டு போறதுக்கு வந்தோம், இப்ப அவள மாதிரியே இன்னொருத்தி இருக்காளே. அவளைத்தான் நம்ம டிஸ்கோவில் பார்த்தோம். ஓகே, நீ மீன்காரியை தூக்கு, நான் இன்னொருத்தி தூக்குறேன். ஓகேமா, வா. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? என்னத்துக்கு வந்துக்கிற? உன்னை தூக்கிட்டு போனோம். யோ! யோ, விடியா? சார், பிரியா மீனா 2 பேரும் இங்கதான் விட்டுட்டு வந்தேன். இப்ப அவங்களை காணோம். அவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு சார். 2 பேர் இருக்கிறதே நாங்க இன்னும் கண்ணால பாக்கல. நீங்க சொல்றதை எப்படி நம்புறது மிஸ்டர் நிர்மல்? எஸ், அசோக் இஸ் ரைட் நிர்மல். 2 பேர்னு நம்பர் தான் வச்சுக்குவோம். அவங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும்? சார், மீனா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அவங்க குப்பத்தை விட்டே அவளை துரத்திடுவாங்க. பிரியாவோட நிலைமையும் அப்படித்தானோ? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சார். பிரியா கவர்ச்சியை மூலதனமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ மேல கொலகாரிங்கிற சாயத்தை பூசிட்டா அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நிர்மல், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அதை மறந்துடாதீங்க. மறக்கல சார். அதே நேரத்துல போலீஸ் ஆபீசருக்கு இறக்க குணம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல சார். வாட் அசோக், நீங்களும் இப்படித்தானே? இல்ல சார், நான் ரொம்ப வித்தியாசமானவன். நம்ம பாக்குற இந்த வேலைக்கு ஈவு இரக்கம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கோழி பிரியாணி சாப்பிட வந்துட்டு கோழிகளுக்காக பிரார்த்தனை பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே மிஸ்டர் நிர்மல், இனிமே இப்படி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஷா கொலை வழக்குல நீங்க சம்பந்தப்படுறதையும் நான் விரும்பல. அண்டர்ஸ்டாண்ட்? கமான் அசோக்.
கமன். என்ன மிஸ் பிரியா, போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பிட்டீங்க? இல்ல மிஸ்டர் ஷா, கீழே நிறைய போலீஸ் வந்திருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து பக்கத்துல இருந்துகிட்டு ஏதோ சொன்னாரு. ஓ, பயந்து போய் இங்க வந்துட்டீங்களா? அவங்க வேற ஏதாச்சும் பேசிருப்பாங்க, நீங்க அனாவசியமா பயந்துட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். குளிக்க போனவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறத விடவா குளிக்கிறது முக்கியம்? இல்ல, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். இதோ இப்ப வந்துடுறேன். யாரா நீ? யாரா நீ? ஓ மச்சான். மச்சானா? நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி ராதாவை அதுக்குள்ளவா மறந்துட்டேன். ராதாவா? எந்த ராதா? எந்த ராதாவா? மெட்ராஸ்ல நீ துடிக்க துடிக்க கற்பழிச்சியே, அதே ராதா தானா? அவளோட அண்ணன் தானா? தப்புதான், என்ன மன்னிச்சிரு, நான் அவளை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு நான் வரல, உன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கேன். என்ன விட்டுடு. நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான்.
கூலி முடிஞ்சு போச்சே, எழுந்திருச்சு உள்ள வாங்க. ராதா, நீ வாமா. அவனுக்கு என்ன வெட்டி பைய, நீ வா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், நீ உள்ள போ, நான் இதை எடுத்து வச்சுட்டு வரேன். சரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேன். யார் இது? எழுத்தாப்புல இருக்க லாட்ஜில தங்கி இருக்காராம். தலைவலியா இருக்கு, சுடு தண்ணி கிடைக்குமா நேத்து வந்து கேட்டாரு, கொடுத்தேன். ஆனா பிளாஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டு போறாரு. இனிமே யாருக்கும் அப்படி ஒண்ணு கொடுக்க வேண்டாம். சரிப்பா. என்னம்மா இது? அண்ணனுக்கு முட்டை வைக்கல? அது வந்துமா, நாட்டார் கடையில ஒரு முட்டை தான் இருந்துச்சு. நீ வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இந்தா எனக்கு வேண்டாம். நீ சாப்பிடுண்ண. ப்ளீஸ் சாப்பிடுண்ண. ப்ளீஸ் அட நீ சாப்பிடு. சாப்பிடு. தப்பா நினைச்சுக்காதப்பா. மகங்கிற பாசம் மட்டும் இல்ல, மாசம் ஆனா 700 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து குடும்ப பாரத்தையே சுமக்கிறாளே, அவ நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் தான்ப்பா காரணம். ஏண்டா அசோக், ராதாவை பஸ்ல ஏத்தி விட வேண்டாம், இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கியே. அம்மா, தினம் காலையில இவளை பஸ்ல ஏத்தி விடுறது, சாயந்தரம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவளை கூட்டிட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சுமா. அடிக்கண்டா அடிக்கும். கண்ட கண்ட காவாலி பசங்க தெருவுல திரியறானுங்க. அவளை வேலைக்கு அனுப்ப வேண்டானா அதுக்கும் வழி இல்ல. வேலைக்கு அனுப்புனாலும் விவகாரம் ஏற்படுமே தான் உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டு வர சொல்றேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ வந்திருக்குமா, அவ கூட போக முடியாது. முதல்ல காசு கொடு பஸ்ஸுக்கு. இந்த பாடா, அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்காது. நீ ராதா கூட போயிட்டு வா. உனக்கு சோறு போடுறதே நீ இந்த வேலையை ஒழுங்கா செய்யறதுனாலதான். போதும் போதும், ஒரு பிஎஸ்சி பட்டதாரிக்கு இது தேவைதான். ராதா, ராதா வந்துட்டேன்னு போலாமா? சரி வா போலாம். போயிட்டு வரமா? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. அண்ணே, என்னம்மா? இந்தா, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் இல்ல. உன்னை இன்டர்வியூ அனுப்புறதுக்காகத்தான் முதல்ல அம்மாவை நான் ஏமாத்தினேன். ராதா, தப்புதானே? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்துடுறேன். 43E வந்துடுறேன். நீ வந்து என்ன அழைச்சிட்டு போயிடு. உனக்கு இந்த வேலை நிச்சயம் கிடைக்கணே. இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சா பாப்போம். இல்லன்னா நீ வேலை செய்யற ஸ்போர்ட்ஸ் கம்பெனில உங்ககிட்டயே பியூனா வந்துடுறேன். ராதா, ராதா, அம்மா, எனக்கு இன்ஸ்பெக்டர் செலக்ஷன் கிடைச்சிருக்கு. இனிமே நான் வெட்டி பையன் இல்ல. நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொன்ன மாத்திரம் கேட்காத மாதிரி இருந்துருவியே. அம்மா, ஏமா இப்படி இருக்க? உனக்கு என்னாச்சு? தங்கச்சியை போய் பாருப்பா. பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. ராதா, என்னமாச்சு? எங்கிட்ட சொல்லு. ராதா, ராதா, அம்மா, மிஸ்டர் அசோக், ஐ எம் ரியலி சாரி. உங்க தங்கச்சி கற்பழிக்கப்பட்டிருக்கா. No. Impossible, I say. அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ். அம்மா,
இன்னைக்கு காலையில பேப்பர்ல யார் இப்படி செஞ்சிருப்பா? ராதா ஏன் இந்த படத்தை கிழிச்சிருக்கா? வெளிநாட்டு பயணம். பிரபல தொழிலதிபர் ஷா அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் ஆகிய நாடுகளில் தன் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்து வர வாழ்த்துகிறோம். இங்கனம் தொழில் நண்பர்கள். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவி நான் மறக்க மாட்டேன். பரவாயில்லப்பா. ஏமா வரேங்க. வெளிநாடு போன அந்த ஷா என் கையில கிடைக்க மாட்டானான்னு வேட்ட நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருந்துச்சு. கோவாவில் அன்னைக்கு ஃபெரியில் அவனை பார்த்துட்டான். என் வெறிக்கு அவன் இரையாயிட்டான். என் தங்கச்சி அப்படித்தானே அவனுக்கு இரையானா? பாவம் உங்க தங்கச்சி. எங்க அப்பா செத்தப்ப கூட எல்லாரும் அழுதாங்க. ஆனா நான் மட்டும் அழுத. இன்னைக்கு செத்து போன ஒருத்தருக்காக நாளைக்கு சாக போற நான் ஏன் அழணும்னு மௌனமா இருந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி கற்பழிக்கப்பட்டான்னு தெரிஞ்சதும் துடிச்சு போயிட்டேன். அவளுக்காக நான் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கேன். ஹே மீனா, பசி உயிர் போகுது. என்னால தாங்கவே முடியல. ஆமா, உனக்கு பசிக்கலையா? இது நாட்டு கட்டமா, உப்பு காத்துல ஊர்ன உடம்பு. பசி பட்டினி இதெல்லாம் நம்ம கிட்ட ஆட்டை காட்ட முடியாதா? தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் எச்சில எத்தனை நாளைக்கு தான் முழுங்கிட்டு இருக்கிறது? உனக்கு இப்ப துண்ணணும் அவ்வளவுதானே? விட்டு தள்ளு. இப்ப என்ன வேணும்? பிரியாணியா ஸ்பெஷல் பாயாவா? ஏ மீனா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இருந்தாலும் கெட்டு போறதுக்கு இந்த கருவாட்டு முன்னுங்க வருது. இப்ப பாரு வேடிக்கைய. என்னடி மீனு குட்டி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வைரத்தை பத்தி சொல்லிட போறேன்டா. என்னது டாவா? உன்ன அப்ப சொல்ல மாட்டேப்ப. டேய் பல்ராம், டான்னு சொன்னா என்ன பொறுத்துக்க கூடாதா? விஸ்கி ஜாஸ்தி ஆயிட்டா விஜயே நம்மள அப்படித்தானே கூப்பிடுவா. என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு தொலை. ஆனா வைரத்தை பத்தி மட்டும் சொல்லிடு. அப்படி வா வைக்கி. வாயில எங்க ரெண்டு பேரையும் அவுத்து விட. அப்பால கோழி பிரியாணி ஸ்பெஷல் பாயா வாங்கி வாடா முண்டோ. பல்ராம, பவுத்துல ஒண்ணு இல்லடா கண்ணா. இதுக்கு மேல பேசுனா சத்தம் வராது, வெறும் காத்து தான் வரும். வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவானோ? ஆமா பல்ராம், வைரத்தை பத்தி சொல்றதுக்கு தெம்பு வேணும்ல. நாம சாப்பிட வச்சிருக்கிறத கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் கீத்ரூம் போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும். என்ன செஞ்சாலும் சொல்லி தொலைச்சா சரி. ஏன் நிக்கிறீங்க? முதல்ல இந்த கழுதைகளை அவுத்து விடுங்க. தண்ணி கூட ஐயா.
எக்ஸ்கியூஸ் மீ. சாப்பிட்டு தொலைச்சிட்டு இல்ல, இனிமேலாவது சொல்ல வைரம் எங்கன்னு. இருடா சொல்றா. போஸ்ட் ஆபீஸ் ஆண்டா பேலஸ் ஹோட்டல் இருக்குதுல்ல, அங்க நிர்மல் கீராரு, அவர் கையில தான் இருக்குது வைரமே. மீனா சொல்லிட்டாளா? அவ புத்திசாலி, உயிருக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டா. ஓகே, நான் வைரங்களை எடுத்துட்டு எங்க வரணும்? நீ போலீஸ்காரன், உன்னை நாங்க நம்ப மாட்டோம். இப்ப மணி 4:25, கரெக்டா 4:30 மணிக்கு மண்டோவி போட் ஜெட்டி ரெஸ்டாரண்ட்க்கு வா. தட்ஸ் இம்பாசிபிள் ஐசே. 10 கிலோமீட்டர் இருக்க, 5 நிமிஷத்துல எப்படி போக முடியும்? 20 செகண்ட்ஸ் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. மீனாவும் பிரியாவும் உனக்கு வேண்டாமா? ஆல் ரைட், போட் ஜெட்டிக்கு போய் நான் என்ன செய்யணும்? அங்க எடப்பாக்குற ஒரு மிஷின் இருக்கு, அதுல கரெக்டா 4:30 மணிக்கு 10 பைசாவை போட்டா உனக்கு அடுத்த தகவல் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் லக்.